ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா என்ன காரணத்தினால அலாட் ஆகாம இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிற பேஜ் வந்து லாகின் ஆகியும் உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல வந்து லாகின் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் பேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மெயில் வரும்போது மெயிலே உங்களுக்கு லிங்கா கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப் லிங்க் கொடுத்துறேன். இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேண்டோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து முதல்ல யாருக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் பெர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல இருந்து கடைசியா இருக்கக்கூடிய யூஜி மார்க் ஷீட் வரைக்கும் ஒரிஜினல் யார் வந்து சப்மிட் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த இடத்துல சீட் வந்து டேப் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் வந்து அவங்க கொடுக்கல. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு நம்ம சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் மட்டும் நம்மளுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. இது 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 ஆக்சுவலா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். மை அப்ளிகேஷனை நான் தான் போட்டு கொடுத்தேன். அவங்க சீட் அலாட்மெண்ட்ல வந்து சரி, மை அப்ளிகேஷன்ல அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா திருநெல்வேலி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தோம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலி அப்படிங்கிற காலேஜே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலாட் ஆயிடுச்சு. இவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 95 வந்து அபோவ் தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து போட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ, யாரெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டாஃபா தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நடந்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் மெசேஜ் ஏன் வரல, இதனால வந்து சீட் அலாட்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்னைக்கு டே டு டே லைஃப் வந்து எனக்கு அப்படிதான் போச்சு. என்னுடைய பர்சனல் ஒர்க் நான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்கவே இல்லை. ஓப்பனா சொல்ல போனா நான் இன்னைக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் மாதிரி தான் என்ன வந்து நீங்க வந்து நடத்துனீங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்படி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். நீங்க ஒரிஜினல் வந்து அப்லோட் பண்ணாம இந்த இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ல வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்திருப்பீங்க. அதாவது ஆன்லைன்ல ரிசல்ட் பார்த்த காப்பியை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். நீங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு அப்படின்னா நாளைக்கு மார்னிங் மேல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் ஆகும். போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு நைட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வந்து வராது. நீங்க உங்களோட ரியாலிட்டியை நான் ஷேர் பண்றேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து தூக்கம் வராது. எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். போன வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டை லாகின் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு எல்எல்பியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். யூனிவர்சிட்டி கொஞ்சம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சொல்ற டேட்ல கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 5 இயர் பிஎல்எல்பிக்கும் செகண்ட் ரவுண்ட்ல இந்த மாதிரி தான் வந்து என்னாச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து பெர்ஃபெக்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த சீட் அலாட்மெண்ட்டை. பட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 3 இயர் எல்எல்பியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. மேபி யூனிவர்சிட்டியோடைய சர்வர்னால வந்து பார்த்தீங்கன்னா கோளாறு காரணமாக இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஏன்னா வந்து 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே அப்படிங்கிறனால ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீவா இருக்கும். அது ஒன் பை ஒன்னா அவங்க மேனுவலா செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அவசரத்துக்கும் அவங்களுடைய அவசரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்து போகாது. ஸோ நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜூலை 3ல இருந்து ஜூலை 31 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 27வது இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் சீட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, மெரிட் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் இங்க மேட்டர் கிடையாது. உங்களுக்கு மெயில் வந்து அவங்க எல்லாருக்குமே சீட் வந்து 99% வந்து வந்துடும். நீங்க யாரு சொன்னாலும் நீங்க வந்து பயப்பட வேண்டாம். எங்க ஃப்ரெண்ட் அதை சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட் இதை சொல்றாங்க,
போன வருஷம் படிச்ச ஜூனியர் அதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து யாருமே வந்து நம்ப வேண்டாம். நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேப கிளிக் பண்ணி நீங்க அடிக்கடி லாகின் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகன்ட்டோட டீடைல்க்குற இந்த பேஜ்க்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. சீட் அலாட்மென்ட் டீடைல்ங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு கவர்ன்மென்ட் லா காலேஜ் ராமநாதபுரம், கவர்ன்மென்ட் லா காலேஜ் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் நேமு, எந்த கோர்ஸ்க்காக உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த கோர்ஸோட நேமும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இத காமிச்சு இத நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு டேப்ல இருந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரூ. 1520 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாதான் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து உங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நீங்க அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனா நீங்க பாத்துக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எந்த காலேஜ்ல இருந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத வேணா நீங்க பாத்துக்கலாமே தவிர ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த காப்பி வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க காலேஜ்ல அட்மிஷனுக்கு போகும்போது அந்த காப்பி வந்து கேட்பாங்க. அந்த காப்பி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் ரூ. 1520 நீங்க பே பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கான ஒரு ப்ரூஃபையும் வந்து யுனிவர்சிட்டியோட காலேஜோட பிரின்சிபல் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க அவங்க கிட்ட சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னைக்கு உங்களுக்கு சீட் வந்து இப்ப இன்னைக்கு சீட் அலாட் ஆயிருச்சுன்னா நாளைக்கே போயிட்டு அட்மிஷன் போடுங்க. நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், அமோகமான நாள். நாளைக்கே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து போட்டுருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்போர்ட்னாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிட்டு சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.